அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவரை சந்திப்போம், திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம். வணக்கம் அல்லவரை, வணக்கம். தங்களுக்கு என்ன வேண்டும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். யார் இறந்தவனாக கருதப்படுவான்? யார் இறந்தவனாக கருதப்படுவான்? விழிந்தாரின் வேறல்ல மற்ற தெளிந்தாரின் தீமை புரிந்தொழுகுவார். மன்ற தெளிந்தாரின் தீமை புரிந்து ஒழுகுவார் என்று குறிப்பிடுகிறார். அதாவது நன்று பழகிய நண்பர்கள் வீட்டிலேயே அவனுடைய மனைவியிடம் தகாது உறவுகள் ஈடுபடுகிற முனைகின்றவன் யாராக இருந்தால் அவன் செத்தவர் ஆக கருதப்படுகிறான். நல்ல நண்பர்களிடத்திலோ அல்லது மற்ற மனைவியின் மேல் ஒருவன் ஆசைப்பட்டு தகாத உறவில் ஈடுபடுவானானால் அவன் இறந்தவனை விட கேவலமானவனாக கருதப்படுகிறான் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.